அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பணத்தை விட காலம் கண்ணியமானது. அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு பணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறான். இறுதியாக பணத்தை சேகரித்த பின்பு அந்த பணத்தை அனுபவிக்க அவனுடைய ஆயுள் இல்லாமலாகிவிடுகிறது, அல்லது அந்த செல்வத்தை அனுபவிக்க அந்த மனிதனுடைய உடல் பிரச்சனைகள் அனுபவிக்க விடாமல் தடுத்து விடுகிறது. ஆகையினால பணத்தை விட காலம் கண்ணியமானது. நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வார்களாம். தங்கம் வெள்ளியை விடவும் தங்களின் நேரத்தின் மீது அதிகம் பேராசை கொண்டவர்களாய் சில சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், அதிலே நானும் ஒருவன் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்கள். தங்கம் வெள்ளியை சேர்ப்பதை விட அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வத்தை சேர்ப்பதை விட ஆரோக்கியத்தை நாம் அதிக சேர்த்து கொள்ள வேண்டும். ஆயுளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் காசு சம்பாதிக்கிறதுலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு கூட நேரம் இல்லைங்க. இன்னைக்கு அதிகமான மக்கள் சொல்லக்கூடியது, ஏன்னா ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி வேலை செய்கிறது, எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி சம்பாதிக்கணும், குறுகிய காலத்தில் காசு பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி ஆரோக்கியத்தை இழந்து விடுவது. கடைசியாக அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் மரணமாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம், அல்லது உடல் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு நிலைகளுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆகையினால்தான் பணத்தை விட காலம் கண்ணியமானது என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவார்கள், இரவும் பகலும் உனக்காக வேலை செய்கிறது. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இரவும் பகலும் உனக்காக வேலை செய்கிறது. அந்த இரவிலும் பகலிலும் அவனுக்காக வேண்டி நீ அமல் செய். எந்த இரவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ, எந்த பகலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த இரவுக்காக வேண்டியும் அந்த பகலுக்காக வேண்டியும் நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுபோலத்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு இன்று வந்திருக்கிறது. இன்று வந்த இந்த ரமலானை நாம் அனுபவித்தால் அது நமக்கு சாதகமானது. நாம் அனுபவிக்கலைன்னு சொன்னால் ரமலானுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆமிர் இப்னு கைஸ் என்கிற ஒரு இறை நேசர், ஒரு மனிதர் வந்து அவரிடத்துல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறார். சில இறை நேசர்களை சந்தித்து சில நபர்கள் சில விளக்கங்களை கேட்கணும், உங்களிடத்துல பேசணும், கொஞ்சம் நேரம் கிடைக்குமான்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுபோல் ஆமிர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்துல ஒருவர் வந்து, உங்களிடத்துல நான் பேசணும். அப்படியா, சரிப்பா பேசலாம், என்ன விஷயம்? பெருசாக ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நேரம் போகலை, அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி டைம் பாஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆமிர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் கேட்குறார். அப்போது ஆமிர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அந்த மனிதருக்கு புரியும் விதமாக ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்படியா, என்னிடத்தில் பொழுதுபோக்குக்காக வேண்டி நீ பேசணும்னு விருப்பப்படுறியா? சரி, ஓகே. அப்போனா அந்த சூரியனை அப்படியே நிறுத்தி வை. அந்த சூரியன் உதாரணமாக ஒரு மணி அளவில் அந்த சூரியனை நிறுத்துகிறோம் என்றால் 1 மணிக்கு அப்பால் அது நகரவே கூடாது. அதுபோல அந்த சூரியனை அப்படியே நீ நிறுத்தி வை.
உன்னிடத்திலே நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுகிறேன் அப்படின்ட்டு இமாம் அவர்கள் கூறிவிடார். அப்போது அந்த மனிதர் சொல்வார், ஆமீர் இப்னு கைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், இமாம், சூரியனை நான் எப்படி நிறுத்த முடியும், இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆமீர் இப்னு கைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், காலத்தை எப்படி நேரத்தை எப்படி நிறுத்த முடியாதோ அதுபோல என்னுடைய நேரங்களை நான் வீண்படுத்த முடியாது. உன்னுடைய நேர போக்கிற்காக வேண்டி நான் என்னுடைய நேரங்களை செலவழிக்க முடியாது. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறதே, இந்த காலம் இருக்கிறதே, இது என்றைக்கும் நிறுத்தி வைக்க முடியாது. ஒரு காலம், ஒரு மணி துளிகள் நம்மை விட்டு கடந்து விட்டால் கடந்தது தான், திருப்பி அந்த காலத்தை எடுக்க முடியாது. அருமையான பெருமக்களை, கொஞ்சம் யோசியுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நோன்பு நோற்று, குர்ஆன் ஓதி, அதிகமான அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெறுகிற ஒரு காலமாக இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த காலத்தை நாம் இழந்து விட்டோம் என்றால் அடுத்த ரமலானில் நாம் நன்மைகளை பெற முடியுமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினால தான் காலம் பணத்தை விட மிகவும் கண்ணியமானது, ஆயுள் செல்வத்தை விட கண்ணியமானது. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது மிகவும் பரக்கத்து பொருந்தியது. கிடைத்த நிஅமத்துகளை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும். அந்த நிஅமத்துகளை அனுபவித்து அந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர் செய்ய வேண்டும். அத்தகைய நல்லடியார்களைத்தான் நம்மை படைத்த இறைவன் விரும்புகிறான். அத்தகைய நல்ல அடியார்களின் கூட்டத்தில் நம் யாவரையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.